இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியாவுடைய மனசுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அப்படின்னா இந்த வீட்டில் திருப்பி இருக்க வச்சா எப்படியும் பாட்டி அனுப்ப முடியாது. பாட்டி ஏற்கனவே அவங்க பையன் துரத்தி விட்டதுக்கே அவங்க ஒன்றும் இப்போ குத்துயிரும் கொலையுரும் ஆகிட்டாங்க. இதில் வேறு இப்போ நம்மளும் அனுப்பிவிட்டால் பிரச்சனையாகிடும். அதனால் எதுக்கு வயசான பாட்டியை போட்டு தள்ளின பாவம் நமக்கு, அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பையனை அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ ஈஸ்வரியும் எழிலும் ஒரு வாக்குவாதத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நடுவில் போந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழில் வெளியே போடா, நான் சொல்கிறேன்ல வெளியே போடா, வெளியே போடா யோகே ராஸ்கல் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் பைத்தியம் ஆயிட்டியாமா நீ அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் செடியனும் இந்த பக்கம் இவங்களுடைய இப்போ தாத்தாலேருந்து ஆரம்பிச்சு இனியா வரைக்கும் ஏன் ஜெனியே நீங்கள் பண்ணுறது தப்பு, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்க அமிர்தா வாங்க மேலே போகலாம், எதுக்கு ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, ஆண்டி என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நானும் அவனும் பேசிகிட்டு இருக்கோம், நீ எதுக்கு குறுக்க வர அப்படின்னு இப்போ ஈஸ்வரி கேட்டோன்னா இவ்வளோ நேரமாக பேசாத வாய் இப்போ என்ன பேசுகிறாங்க பாக்கியா அப்படின்னா தபக்குன்னு திரும்பி இப்படி நான் என் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னாங்க. இதை நீங்கள் முன்னாடியே இது என் பிள்ளை அத்தை, நான் அவனுக்கு காசு கொடுத்துக்கிறேன் அத்தைன்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கும். நோங்கிறாங்க. உடனே இப்போ என்ன இப்போ கடைசியில் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அமிர்தா பக்கம் திரும்புகிறாங்க. ஈஸ்வரி ஏதோ உங்கள் அம்மா ஒரு விஷயம் திட்டினா பொறுத்துக்க மாட்டியா, இப்போ ஏதோ நான் ஒரு வார்த்தை கூட குறைய ஒரு வார்த்தை பெரியவங்க பேசினா கேட்டுக்க வேண்டியதானே, அதை போய் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. பைத்தியம் மாதிரி நீ ஏதாவது பேசுவாமா, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணுமா, எனக்கு என்ன தலையெழுத்தா பாக்கியான்னு நினச்சியா. இதே மாதிரி ராதிகாட்ட பேசினா ராதிகான சூடு வச்சு விட்ருப்பாங்க. பாக்கியாங்கிறதுனால நீ என்ன திட்டினாலும் கேட்டால் குட்டை குடிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அமிர்தா சொல்லலை பாவம். ஸோ சொன்னோடனே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சரி அவங்க அம்மா எதுக்கு அவ்வளோ பேர் ராசி இல்லாதவ, அவரால் தான் எல்லா பிரச்சனையும் வந்து சொல்ல போகிறாங்க, இதெல்லாம் நீங்கள் சொன்ன வார்த்தை தானே அப்படின்னு கேட்குறாரு எழில். கேட்டதுக்கப்புறம் அப்படி தான் நான் சொல்லுவேன், இப்போவும் அப்படி தான் சொல்லுவேன், இவன் வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு, நீ படம் கூட எடுக்காமல் இருக்கிறது காரணம் இவ தான் அப்படின்னு பேச பாட்டி திருப்பி அவளை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே சண்டை இன்னும் பெருசாக போகுதுன்ட்டு ஈஸ்வரிங்க நீ வெளியே போ எழில், நான் சொல்கிறது ஒன்று கேட்குதா இல்லையாடா, நீ வெளியே போ, தயவு செஞ்சு கிளம்பி வெளியே போ, நீ வெளியே போனால் தான் உனக்கு சரிப்படும், இங்கே இருந்தனா உனக்கு நீ நினச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கடுப்போடு எல்லாம் பார்க்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு எழிலையும் அமிர்தாவையும் மாடிக்கு அனுப்பிவிடுறாங்க. உடனே இப்போ ஏமா இப்படி பண்ணுற, இதெல்லாம் சரியில்லைம்மா, இப்படிலாம் பண்ணாதம்மா, அவன் போயிட போடாமாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பாக்கியா கொடுன்னு போயிட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் தாத்தா அட்வைஸ் பண்ணுறாரு ஈஸ்வரி கிட்டக்க. என்ன சொல்கிறாருன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, நீ பேசுகிறதெல்லாம் சரியில்லை, இதனால் தேவையெல்லாம் பிரச்சனைகள் வரும், அந்த பிள்ளை பேர் ராசி இல்லாதவங்கிற அப்படின்னா அப்புறம் என்னங்க அவள் வந்ததுக்கு என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, அவனுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த கணேஷ் வந்தானா என்ன பண்ணுவாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், கணேஷ் வருவாங்க வந்து அப்புறம் என்ன பண்ணுவான், அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருந்தால் தான் எல்லாம் சரிப்படும் அப்படின்னு எதோ பேசிகிட்டு இருக்காங்க. லீகலாக பேச வேண்டிய விஷயத்துக்கு நீங்களே ஏதாவது பேசாதீங்கன்னு சொல்லணும். ஆனால் இவர் விடு, அதுக்காக போய் நீ அவங்க விஷயம், அவங்க வாழ்க்கை, அவன் வேலைக்கு போகிறது, அவன் இப்போ 5 வருஷம் ஆகட்டும், அவன் குழந்தைய உன் பையன் 50 வயசில் குழந்தை பெற்றுக்க ரெடியாக இருந்தான், இவனுக்கு 30 வயசில் பெற்று விட்டான், அவனுக்கு 25 வயசு தான் ஆகுது, இப்போ இன்னும் 5 வருஷம் பொறு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார். இல்லைங்க அவன் என்னை எப்படி பேசிட்டான், அவளால் தானே இப்படி பேசுகிறான், முன்னாடிலாம் எதிர்த்து பேசவே மாட்டான், இப்போ என்னை பார்த்து என்னால் தான் அவன் வேலை கெட்டு போச்சுங்கிறான். இவங்க அவங்கள பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுனதெல்லாம் இல்லையா, அவர் சொன்னது ஃபேக்ட். நீ கிளம்பி ஜெயிலுக்கு போயிட்டம்மா, சொல்ல கேட்காம போய் உங்கள் பையன் வீட்டுக்கு போயிட்டு, அதனால தான் நான் ப்ரொடியூசரை பார்க்காம விட்டேங்கிறது கரெக்டாக சொன்னார். ஆனால் என்ன போய் இப்படி பேசிட்டான், எனக்கு தாகவே இல்லை, இதுக்காக வீட்டை விட்டு வெளில போயிட பாட்டார் அப்படின்னு கண்ணாடி கசக்கிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி, அப்பா சாமி இந்த நடிப்பெல்லாம் வேணாம் போ அந்த பக்கம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ செடியன் அண்டு ஃபேமிலி எல்லோரும் பாக்கியாவை சுற்றிட்டு என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன், எதுக்குமா அப்படி பேசுகிறேன், நான் கூட எல்லாத்தையும் பேசுகிறேம்மா, இனிமேல் பாட்டிகிட்ட இந்த மாதிரி அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், அவன் வெளிலலாம் போக சொல்லாதம்மா, அவன் ஏதாச்சும் முடிவு எடுத்துகிற போகிறான் அப்படின்ட்டு இருக்கும் போதே மேலே என்ன பண்ணுறாரு எழில் அப்படின்னா ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. முதல்ல யோசிச்சவர் கிளம்பலாங்கிறாரு. நான் போகிறேங்கிறாங்க அமிர்தா, அதெல்லாம் இல்லை நம்ம கிளம்பி போகலாம், அம்மா சொன்னால் ஒரு நியாயம் இருக்கும், அம்மா ஒரு காரணமாக தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம வெளில போகிறது தான் கரெக்டு, அம்மா சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை கீழே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே நிலா பாப்பா வந்துடுறாங்க. நிலா பாப்பா கொடுன்னு ஓடி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம், அம்மா எல்லாத்துக்கும் பையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, நிலாவோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ட்டு பெரியப்பா அத்தை நீங்களும் வரீங்களா அப்படின்னு இனியாவை பார்த்து இந்த பக்கம் செடியை நான் பார்த்து கேட்க இவங்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோன்னு அழ ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. ஐயோ என்னம்மா சொல்கிறாம்மா, இப்போவாச்சும் ஏதாச்சும் பேசுமானா இப்போ பாக்கியாவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்கியாவும் அழ ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தா பையை தூக்கிட்டு வேகமாக இறங்கி வராரு எழில் இறங்கி வரதை பார்த்து குடுன்னு ஐயோ என்னடா எதுக்குறா பையெல்லாம் தூக்கிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ கிளம்ப போறியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஈஸ்வரி அண்ட் தாத்தா எல்லாருமே கிளம்பி வெளில வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாக்கோட பாக்கியாவும் உள்ளே இருந்துக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.